வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங் சேனல். நான் வித்யாலக்ஷ்மி. இன்னைக்கு உங்களுக்கு அமராந்த் லீவ்ஸ், அதாவது அரைக்கீரை பொரியல் ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். ஃபஸ்ட்டுலேருந்து நான் எங்கள் அம்மா எப்படி க்ளீன் பண்ணுறாங்க, அது எப்படி வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணுறோம், எல்லாமே சில டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இந்த அரைக்கீரை வந்து வெரைட்டி ஸ்ப்ளீன் அமராந்த்னு சொல்லுவாங்க. ரொம்பவே ஒரு நல்ல உணவு. இது நம்ம ரெகுலராக டயபெட்டிக் பீப்புளெல்லாம் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஸோ அம்மாவுக்கு வந்து நான் ரெகுலராக இது வாங்கி கொடுப்பேன். இது நாங்கள் சாம்பாரில் சேர்க்குவோம், பொரியலாக தயார் பண்ணுவோம். சில டிப்ஸ் வந்து அம்மா செஞ்சு காமிக்கிறாங்க. இந்த கீரை வந்து தண்டு, இலசா இருக்க தண்டு வந்து செப்ரேட்டாக வைக்கிறாங்க. கீரை வந்து செப்ரேட்டாக ஆஞ்சி எடுத்து வச்சுக்கிறாங்க. ஏன்னா தண்டு தான் நம்ம ஃபஸ்ட்டு குக் பண்ண போகிறோம், அப்புறம் கீரை குக் பண்ண போகிறோம் சேர்த்து. தண்டு வந்து கொஞ்சம் நேரம் ஆகும் குக் ஆகிறதுக்கு. எப்போவுமே அந்த பூ அதெல்லாம் நம்ம சேர்க்கக்கூடாது, அது சொனை இருக்கும் அந்த பூவில். ஸோ அந்த பூவை வந்து நீங்கள் டிஸ்கார்ட் பண்ணிவிடுவோம். இப்போ நம்ம வந்து இந்த இலை நல்லா ஆஞ்ச பிற்பாடு நியூஸ் பேப்பரில் போட்டு சுற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். மறுநாள் கூட தயார் பண்ணலாம். இந்த க்ளீனிங் ப்ராசஸ் தான் கொஞ்சம் டைம் கன்சம்ஷன். 5லேருந்து 6 முறை இந்த கீரையை நல்லா கழுவி தண்ணியிலேருந்து எடுத்து வச்சுருக்கோங்க. இப்போ கீரை க்ளீனாக இருக்குது. வெங்காயம் வந்து ரஃப்பாக சாப் பண்ணிகிட்ருக்காங்க அம்மா. பூண்டு 2 பெரிய பூண்டு எடுத்து அது வந்து தோலெல்லாம் உரித்து நல்லா கழுவி ஒன்று பாதியமாக இடிச்சிட்ருக்காங்க. ஸோ இந்த ரெசிப்பியில் வந்து நம்ம ஒன்று பாதியமாக இடித்த பூண்டு சேர்த்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கீரை எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் தயார் பண்ணுறீங்களோ அவ்வளோ நல்லது. ரொம்ப பேர் வீட்டில் இந்த சாலட் ஸ்பின்னர் இருக்கும். அந்த சாலட் ஸ்பின்னர் வச்சு நீங்கள் இந்த கீரையை நல்லா சாலடில் ஸ்பின்னரில் போட்டு ஸ்பின் பண்ணி எடுத்திங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் வடிஞ்சிடும். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கீரை அரியறதுக்கு. அதே மாதிரி வீட்டில் சாப்பர் இருந்தாக்கா அந்த சாப்பர் யூஸ் பண்ணி கீரையை சாப் பண்ணிக்கோங்க. நாங்கள் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கீரை எடுத்து பொடியாக நறுக்கிட்டுருக்கோம். இந்த சில ஃபியூ டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் நான் காமிச்சிட்ருக்கேன். நிறைய பேருக்கு இந்த ரெசிபி தெரிஞ்சிருக்கும், தெரியாமலே இருக்கும். பட் சில டிப்ஸ் வந்து எங்கள் அம்மா எப்படி தயார் பண்ணுறாங்க, நான் அதுக்கு தான் அம்மாவோட ரெசிபின்னு சொல்லி நான் இது போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கீரைலாம் நல்லா ஆஞ்சி அது அரிஞ்சு வச்சாச்சு. இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். கீரை பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கோம். அந்த தண்டு வந்து பொடியாக நறுக்கி செப்பரேட்டாக எடுத்து வச்சுருக்கோம். பூண்டு தட்டி வச்சுருக்கோம். வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கோம். கடுகு, உளுந்து, பெருங்காயத்தூள், வற்றல் மிளகா பாதியாக கிள்ளி எடுத்து வச்சுருக்கோம். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம ரெசிபி தயார் பண்ணிடலாம். ரொம்பவே சிம்பிளான ரெசிபி. இந்த கீரை பொரியல் வந்து நீங்கள் பிரெட் டோஸ்ட்டோட சர்வ் பண்ணலாம். சப்பாத்தியோட ரொம்ப நல்லாயிருக்கும். ரைஸ் அண்ட் நெய்யோட சேர்த்து சாப்பிட்றப்போ ரொம்பவே அருமையாக இருக்கும். இப்போ நாங்கள் வந்து ஒரு கடாயை ஹீட் பண்ணியிருக்கோம். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு மிதமான தீயில் கடாயை காய வச்சுருக்கோம். இந்த எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் கடுகு, உளுந்து, வற்றல் மிளகா சேர்த்து நல்லா பொரிய விட போகிறோம். கடுகு பொரிஞ்சு அடங்கணும், அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி இன் டீட்டெயில் பார்த்திங்கன்னா என்னோடய ப்ளாகில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த ரெசிப்பியில் என்னென்ன பொருட்கள், மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். த சேம் ரெசிபி இஸ் ஆல்சோ போஸ்டட் இன் யூடியூப் இங்கிலீஷ் சேனலோட லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஃபார் ரெகுலர் அப்டேட்ஸ் அண்ட் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டரில் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். ஆல் தி லிங்க்ஸ் டு மை சோஷியல் மீடியா கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். இப்போ வற்றல் மிளகா, கடுகு, உளுந்தெல்லாம் நல்லா பொரிஞ்சு அடங்குந்தோம். அதில் வெங்காயம், தட்டி வச்சுருக்க பூண்டு சேர்த்து வெங்காயம் கொஞ்சம் லைட் பிங்க் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ண போகிறேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கினேன். இது ஒரு ரொம்ப அருமையான ரெசிபி. இதே மாதிரி நீங்கள் பாலக்கீரையில் கூட தயார் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். டயபெட்டிக் பீப்புளுக்கு நார்மலாக ப்ளட் ஃப்ளோ ரொம்ப ப்ராப்ளமேட்டிக் சுச்சுவேஷன். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி சாப்பிட்றப்போ கீரை நிறைய சேர்த்துக்கிறப்போ அந்த ப்ளட் ஃப்ளோ வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும்.
அண்ட் அவங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் கூட நிறைய இருக்கும். ஸோ இந்த மாதிரி கீரைங்கள்லாம் நிறைய சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இப்போ கீரை சீக்கிரமாக வெந்துடும், தண்டு வேகாது. ஸோ முன்கூட்டியே நம்ம தண்டு சேர்த்து அதுக்கு அளவாக ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டு கொஞ்சமாக உப்பு, இந்த தண்டு வேகிறதுக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து தண்டை ஃபஸ்ட்டு வேக வச்சுக்கலாம். இதை மூடாதீங்க, இதை அப்படியே ஓப்பனாக வேக வைங்க. அம்மாவோட ப்ரோ டிப் என்னென்னா, அந்த கீரைலாம் வேகிறதுக்காக நீங்கள் மூடி வச்சு அதை வேக வச்சிங்கன்னா கீரையோட நியூட்ரியன்ஸ் போயிடுமா. ஸோ ஆன மட்டுக்கும் ஓப்பனாகவே குக் பண்ணுங்க. இப்போ தண்டு நல்லா வெந்ததும் அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கீரை சேர்த்து ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணுறேன். ஏன்னா கடாய் சின்னதாக இருக்குது. ஸோ 2 பேட்சில் நான் கீரை சேர்த்து அது நான் ஃப்ரை பண்ணுறப்போ அது நல்லா சுருங்கி வரும். கீரையில் ஏற்கனவே நிறைய தண்ணி இருக்குது, நீங்கள் அதிகமாக தண்ணி சேர்க்க போகாதீங்க. இப்போவே கீரை நல்லா சுருங்கிறதுக்காக நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போது 2 பேட்சில் நான் கீரை சேர்த்துருக்கேன். எப்போவுமே நம்ம கீரையை ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு உடனே உப்பு சேர்க்கக்கூடாது, ரொம்ப அதிகமாகிடும். ஸோ கீரை நல்லா வெந்து அது சுருங்கி வந்ததும் அளவாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கீரையை நல்லா ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். 2 பேட்சில் சேர்த்து அளவாக நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். அந்த கீரை நல்லா சுருங்கி வந்ததும் அந்த கீரை நல்லா வாடணும். இப்போ கீரை நல்லா வாடி வந்திருக்குங்க. இதில் வந்து இப்போ நம்ம அளவாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணும். எவ்வளோ வாடி வந்திருக்கு பாருங்கள். இப்போ தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். அண்ட் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம், அதுக்கு மேலே வேணாம். கீரையிலே நிறைய தண்ணி இருக்கும், அதுலேயும் வெந்துடும் கீரை. அளவாக உப்பு சேர்த்துருக்கேன், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். ஓப்பனாகவே குக் பண்ண போகிறேன். மூடி மட்டும் மூடக்கூடாது, ஓப்பனாகவே இந்த கீரையை குக் பண்ணணும். இப்போ நல்லா கலரி விட்டு அது குக் பண்ணிகிட்டே இருந்தேன். ஒரு 10 நிமிஷத்தில் இந்த கீரை பொரியல் தயாராகிடுச்சு. ரொம்பவே அருமையாக இருக்கும். நீங்கள் நெய் கொஞ்சமாக சாதத்தில் போட்டு இந்த கீரை பொரியல் சேர்த்து நீங்கள் பிசைஞ்சு சாப்பிட்றப்போ ரொம்பவே அருமையாக இருக்கும். ஸோ இப்போ இந்த கீரையை வந்து நீங்கள் ரொம்பவும் ஃப்ரை பண்ண போகாதீங்க. ரொம்பவும் ஃப்ரை பண்ண போனீங்கன்னா ஒரு மாதிரி புகை நாற்றம் வரும். ஸோ அது நல்லா இருக்காது, அந்த வாடை நல்லா இருக்காது. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி இருந்தால் பரவாயில்ல. ஏன்னா அந்த கீரையில் அவ்வளோ மாய்ஸ்சர் தேவை, அவ்வளோ ஒரு தண்ணி சத்து இருக்கணும். கீரை நல்லா வெந்திருக்கு. இப்போது இந்த கீரை பொரியல் தயாராகிருக்கு. இது நம்ம பரிமாற வேண்டியது தான். சுட சுட நம்ம பரிமாறணும். இந்த கீரை பொரியல் ரொம்ப அருமையாக ரெடியாக இருக்குது. நான் வந்து பருப்பு சாதம், சாம்பார், ரசமோடு நான் இது சர்வ் பண்ணியிருக்கேன். இந்த கீரை பொரியல் ரொம்ப அருமையாக இருந்தது. நீங்கள் பிரெட் டோஸ்ட் மேலே கூட இது சர்வ் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ ரெசிபி நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். அடுத்த புதிய ரெசிபியோட மறுபடியும் சந்திக்கும் வரை, திஸ் இஸ் வித்யா லக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.